Hi friends, welcome to Sivasuji channel. இன்னைக்கு வந்து ஈரல் கிரேவி, ரசம், அப்புறம் வந்து ரத்த பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 ஆனியனு, அப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு போட்டு வதக்கியாச்சு. அது கூட நம்ம இப்போது டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பொடி 1 ஸ்பூன் சீரகப்பொடி, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகு பொடி இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தேவைக்கேற்ப கொஞ்சம் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் லைட்டாக கரம் மசாலா போடுறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரல், சுவரொட்டி இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா மசாலா வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இந்த சுவரொட்டிலாம் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா தான் நல்லா வந்து உங்களுக்கு வேகும். ரொம்ப ஹெல்த்தி, பிளட்லாம் நல்லா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நம்ம அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. மக்களுக்கு எவ்வளோ வந்து இது நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு கூட வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது, ப்ரெக்னென்ட் லேடிக்கு. அவங்களுக்கு போய் பிளட்டு ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் கண்டினியூஸாக 100 கிராம் தாங்க சுவரொட்டியும் அப்புறம் ஈரல் 2யும் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி அவங்க பொண்ணுக்கு கொடுத்தாங்க. அடுத்த பிளட் செக்கப்பில் போய் பார்க்கும்போது நார்மல் அப்படின்ற லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருந்தது. அவ்வளோ தூரம் வந்து கண் கூட நான் பார்த்துருக்கேன் இதோட பெனிஃபிட்ஸை. ஸோ பசங்களுக்கு நம்ம வெறும் ஈரல் சுவரொட்டி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. பைன் கிரேவியாக வந்துடுச்சு ஈரல். ஃபைனலி நம்மளுடைய ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு கத்தா? அருமையா. ஓகே.